இடத்துக்கு வருவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. வாவ், I love this place. Wow. Wow. Wow, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் நான் பார்த்ததே இல்ல. உண்மையிலேயே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர். இன்டீரியர் டெக்கரேஷன் கூட அழகா இருக்கு. ஓகே, மாடியில போய் பார்க்கலாம். இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருந்து எழுதினா ரொம்ப நல்லா எழுத முடியும். ரொம்ப அழகா இருக்கு. Swimming pool. Yeah.
எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம். நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். நீங்க சாரி, நான் தான் கார்த்தி. நம்ம பாபு சார் கடையில் அங்கே தான் நான் வேலை பார்க்குறேன். இந்தாங்க நீங்க கேட்டது. நீங்க ஃபோனில் ஆர்டர் பண்ணீங்களாமே. மேடம், இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்க யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா எங்க ஊர் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு அமையவே அமையாது. ரொம்ப நல்லா இருக்குல்ல. நீங்க தனியாவா இருக்கீங்க? உங்களுக்கு பயமா இல்ல? எதுக்கு? இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்கீங்களா? இந்த வயசுலயும் நான் தனியா படுக்கணும்னா எனக்கு பயம் தெரியுமா? மேடம், நீங்க கேட்ட பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துறீங்களா? என்னோட பேரு தானியா. நீங்க என்ன தானியானே கூப்பிடலாம், மேடம்னு கூப்பிட வேண்டாம். ஓகே, உட்காருங்க. தேங்க்யூ மேடம். அது சரி, உங்களுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அப்ப நீங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிடுறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? இது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. இருந்த ஒருத்தையும் ஏற்கனவே விட்டுட்டு ஓடிட்டா. அப்போத்துல இருந்து நான் தனியா தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் நான் அவளை பயங்கரமா காதலிச்சேன். அப்படியா? உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க மட்டும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த ஊரே என்ன பார்த்து பொறாமப்படும். அதுக்கப்புறம் ஒரு பையன் என்ன பார்த்து கிண்டல் பண்ண மாட்டான். அப்படின்னா சரி, இன்னையில இருந்து நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன சந்தோஷமா? இனிமே நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம்னா? சரி, இனிமே நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மேடம். சாரி தானியா. தானியா. ஓகே, அப்ப நான் வரேன். நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஓகே, பாய். வரேன். பாய். காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். டேய், இந்த பொண்ணு சூப்பரா இருக்கால. எத்தனை நாளைக்கு தான் இப்படி போட்டோவே பார்த்துட்டு இருக்க போறியோ? வேற என்னடா பண்ண சொல்ற? என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். காதல் வந்துடுச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். என்னடா ஒரே குஷியா வர? ஏதாவது செம்ம ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டியா என்ன? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா எங்களுக்கும் சொல்லுடா. ஆண்டி இல்லடா, அந்த பொண்ணை மட்டும் நீ பார்த்தேன்னு வச்சுக்க, நாக்குல எச்சு ஊருண்டா. ஐயோ, அவ்வளவு அழகா இருப்பாளா என்ன? என்னடா நீ குஷியா இருக்கிறத பார்த்தா நல்ல ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்ட போல.
எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றா என்ன? ஆ? என்ன பாபு புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நீ தானே என்ன அங்க அனுப்பி வச்ச? என்னடா சொல்ற? தானியா கிட்ட மறந்துட்டியா? ம்ஹும். மச்சி எனக்கு அது மடிஞ்சிருச்சுடா. டேய் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. இதுக்காகவே சாயங்காலம் எங்களுக்கு பார்ட்டி வைக்கிற. நம்ம பாண்டியும் வர சொல்லிடலாம். டேய் கணபதி, பாண்டி வேணாண்டா. ஏன்டா? உனக்கு தான் தெரியும்ல, அவன் என்னை எப்ப பார்த்தாலும் கலாய்ச்சிக்கிட்டே இருக்கான்டா. நீ பார்ட்டிக்கு யாரை வேணாலும் கூப்பிடு, ஆனா பாண்டி மட்டும் வேணாம்ப்பா. இங்க பாருடா, பாண்டி நம்ம கூட சின்ன வயசுல இருந்து சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிடாம எப்படிடா? அவன் இல்லைன்னா பார்ட்டி நல்லா இருக்காது. அவன் ஏதோ டைம் பாஸுக்காக உன்னை கலாய்க்கிறான். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. போயிட்டு சாயங்காலம் வந்துரு என்ன? சரி, மறந்துடாத. ம். ம். என்னடா பாண்டே, ஏன் பேசாம உம்முன்னு இருக்க? கிடைக்கிற வருமானம் கைக்கு வாய்க்குமே போத மாட்டேங்குது. இதுல என் பொண்டாட்டி வேற காரை வாங்கணும் பங்களா வாங்கணும்னு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா. உன் தலையெழுத்து. விடுடா, போக போக எல்லாம் சரியாயிடும். அது இருக்கட்டும், நம்ம சோடா புட்டி சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டான். அது என்னன்னு கேளு. டேய் உண்மையாடா? ஏண்டா கார்த்தி, ஃபிகர் சூப்பரா இருக்குமா? அதுக்காக தானே பார்ட்டியா? இந்தா சாப்பிடு. டேய் மாமா, என்ன ஃபிகர் தெரியுமா? அட்டகாசமா இருப்பா. அது என்னடா அது இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவாங்களே, செக்ஸியா? அது வந்து செக்ஸி செக்ஸி. இதானே நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. எப்ப பார்த்தாலும் கலாய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க. டேய் 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 டேய், என்ன சீன் போடுற? உனக்கு முன்னாடி நான் தாண்டா அவளை பார்த்தேன். சும்மா ஓவரா பில்டப் கொடுக்காம விஷயத்த சொல்லு. நீ இருக்கியே. டேய், எதுக்குடா இப்ப மூஞ்சி தூக்குற? அப்படி இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம்? குடிச்சிட்டா போதுமே. வாங்கி கொடுத்தது நான். எங்க பாரு கார்த்தி, உன் தங்கச்சி எங்க எல்லாருக்கும் தங்கச்சி. அதே மாதிரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படியா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டா? அப்படின்னா உன் பொண்டாட்டி எனக்கும் பொண்டாட்டியா? நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறியா? டேய் 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 டேய். அசிங்கமா பேசினா மூஞ்சி கிஞ்சில உடைச்சிரு வச்சா. ஏய், பாண்டே. வலிக்குதுல? ஹலோ. ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. யாரு? ச்சே. ஹலோ ஹலோ. யாரு? ச்சே. ஹலோ யாரு? பதில் சொல்லுங்க. ஹலோ. ச்சே. Shit.
ஃபோன் பண்றாங்க பேச மாட்டேங்கிறாங்க. பேச வேண்டியது தானே. என்ன நியூசன்ஸ் இது. ச்சே. இப்ப என்ன பண்றது? என் நல்ல மூட டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ச்சே. என்ன சத்தம் அது? யாரு? யார் அது? யாருன்னு தெரியலையே. ஹலோ, யாராவது இங்க இருக்கீங்களா? யாரையும் காணோம். அப்புறம் என்ன சத்தம் அது? எழுதுற முடி ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது?